வெல்கம் டு ஹர்னி கிச்சன். இன்னைக்கு ஹர்னி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி வாழைப்பூ எடுத்துக்கணும். வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பை எடுத்துக்கணும். அது கீழே ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு வெங்காயத்தாள் இது இருக்கும், அதையும் எடுத்துடணும். எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பை ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் வத்தல், இதெல்லாம் அரைக்கணும். இப்போ வாழைப்பூ வடைக்கு இந்த மாதிரி வாழைப்பூவை எடுத்துருக்கோம். வாழைப்பூ, 5 மிளகாய் வத்தல், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கணும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறைன்னு இருக்கும். நம்ம கட் பண்ணி போட்டும் செஞ்சுக்கலாம். வாழைப்பூவை கட் பண்ணி போட்டும் செய்யலாம். நம்ம அதே மாதிரி கடலைப்பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் வெங்காயம், பெருசாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மசாலா வடை செய்கிற மாதிரியே தான் இதுவும். பருப்பு வடை மெத்தடே தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது பருப்பு, வாழைப்பூ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு பால் பண்ணி உண்மையாக தட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கிறவங்களே இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கிறத வடைக்கு போட்டு இப்படி எடுக்கணும். மெதுவாக போடணும். ஒன்றா போட்டு இப்போ இந்த வடையை நம்ம மெதுவாக திருப்பி விடணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ 2 பக்கம் மாற்றி திருப்பி விடணும். இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விடணும். அப்போ தான் நல்லா 2 பக்கமும் வேகும். இல்லைன்னா உள்ள மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வாழைப்பூ வடை நல்லா வெந்துடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம எடுத்துடணும் வடையை. வெந்துடுச்சு நல்லா. இப்போ சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பூ வடை செஞ்சிருக்கோம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்கு. டேஸ்டா இருக்கு. மொறுன்னு. பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.